கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இந்த சங்கீதம் யார் பாடினது என்று பார்த்தோமானால் தாவீதின் சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. அவர் இந்த சங்கீதத்தில் மற்ற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது புரியும், தாவீதுக்கு ஆண்டவர் மேலே அப்படி ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியமான விசுவாசம். அந்த முதல் வசனமே சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்கிறாரு. என் மேலே ஒரு பாளையமே எழும்பி எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாலும் நான் அதை பார்த்து பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், அப்போது அவருடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு விசுவாசம், எதற்கும் அஞ்சாத விசுவாசம். எதனால்? கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார். எப்படி? என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லிடுறார். அப்போ என்ன தாப்போம்? தாயும் தகப்பனும் தங்கள் பெற்றெடுத்த பிள்ளைய கைவிடவே மாட்டாங்க. மனசாட்சியோடு இருக்கிறவங்க கட்டாயம் பிள்ளைய கைவிடவே மாட்டாங்க. ஆனாலும் கூட தாயும் தகப்பனுமே கைவிட்டு விட்ட பிள்ளைகள் ஏராளமாக இருக்குது இந்த பூமியில், இல்லையா? இன்றைக்கு இந்த காலங்களில் எங்கே பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள். திருமணமாகி ஒரு பிள்ளை 2 பிள்ளை பிறந்த பிறகு கூட அநேக குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகளை கொண்டு அவங்க தனித்தனியாக பிரிந்து போயிடுறாங்க. இதில் நடுவில் கஷ்டப்படுறது பிள்ளைகள் தான். அப்போ அந்த பிள்ளைகளை பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரிஞ்சு போனால் இந்த பிள்ளைகள் மேலே அன்பு இல்லாமல் தகப்பன் ஒரு பக்கம் போயிடுறாரு, தாய் ஒரு பக்கம் பிள்ளையை வளர்க்குது. சில குடும்பங்களில் தாயை பிள்ளைகளை விட்டுட்டு போயிரு, தகப்பன் வளர்க்குறாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த வசனம் கரெக்டு தான், இல்லையா? தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லலாம், இல்லையா? அப்போ இங்கே தாவீதின் வாழ்க்கையில் எப்படி ஒரு அனுபவம், நான் இதை தியானித்து பார்த்தேன். எப்பொழுது இப்படி அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், சவுலை கர்த்தர் புறக்கணித்த பின்பு சாமுவேலை கூப்பிட்டு, நான் சவுலுக்கு பதிலாக இன்னொருத்தரை நான் தெரிந்து கொண்டேன், நான் அவனை அபிஷேகம் பண்ண போகிறேன் ராஜாவாக, எனவே நீ தைல கொம்பை தைலத்தினால நிரப்பி கொண்டு வா என்று சொல்லி அவரை பெத்லகேமுக்கு ஈசாயின் வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்புகின்றார். அப்போது யோசித்து பாருங்களேன், அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர் சபா மட்டும் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் பெத்லகேமுக்கு வந்திருக்கிற ஒரு குட்டி ஊர், அது அந்த ஊருக்கு வர்றாருனாலே அந்த ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் கட்டாயம் தெரிஞ்சிடும். அப்போ அவங்க தகப்பனார் தன்னுடைய எல்லா குமாரர்களையும் அழைத்து தன் வீட்டில் இருக்க வைத்து, சாமுவேல் வரப்போகிறாரு, பெரிய தீர்க்கதரிசி, நீங்கள் எல்லாம் வீட்டில் இருங்கப்பா என்று சொல்லி அவங்கள நல்லா ரெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா குளித்து நல்ல சுத்தமான உடை அணிந்து எல்லாரும் ரெடியாக தன் பிள்ளைகளோடு அவர் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் பாருங்களேன், 8வது பிள்ளையாகிய தாவீதை மட்டும் அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன செய்கிறாங்க, நீ போப்பா, நீ வனாந்திரத்துக்குள்ள இருக்கிற நம்ம ஆடுகளை மேய்த்து கொண்டு பத்திரமா பாதுகாத்துக்கொள், அண்ணன்மார் யாரும் இன்னைக்கு வர முடியாது, அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது என்று சொல்லி அவங்க தாவீதை மட்டும் அனுப்பிட்டாங்க. பாருங்களேன், யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பெரிய ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் எப்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்க சொல்லுவீங்க? பாருங்களேன், எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த கடைசி பிள்ளைய செல்ல பிள்ளையாக வச்சுருப்பாங்க. ஒருவேளை மூத்த பையன், பொறுப்பான பையன், நீ போப்பா, நீ ஆடுகளை பார்த்துக்கோ என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். தாவீதை சிறிய பையன், தன்னுடைய கடைக்குட்டி பக்கத்திலேயே வச்சுருக்கலாம் அவங்க அப்பா ஆனால் இந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. இதுதான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லுகின்றார், பார்த்தீங்களா? ஆனால் சாமுவேல் வந்த பொழுது கர்த்தரோ அவர்களை எல்லாம் புறக்கணித்தார். அவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கின்றார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ பாருங்களேன், தூரத்தில் இருக்க தாவீதை வர சொல்லுங்க என்று சொல்லலாம். யோசித்து பார்த்தேன், யுத்தத்துக்கு அவர்களுடைய சகோதரர்கள்லாம் சென்ற பொழுது அவங்களோட தகப்பன் தாவீதை அனுப்பி விடுறாரு. சகோதரர்களை நலம் விசாரித்து வர
அந்த நேரம் தாவீது தனக்கு இருந்த தங்களுடைய கொஞ்சம் ஆடுகளை வேலைக்காரர்கள் வசமாய் விட்டு விட்டு ஒப்படைத்துட்டு கிளம்பி வந்தாருன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அந்த வேலைக்காரங்களாம் எங்கே போனாங்க? அப்போ அன்னைக்கும் கூட தாவீதையும் சேர்த்து இங்கே சாமுவேல் வரும்போது வீட்டில் உட்கார வைத்து வேலைக்காரர்களை ஆடுகளை பார்த்து கொள்ள சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ தாவீதனுடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அதான் சங்கீதம் 119 141 வசனத்தில் அவர் சொல்றாரு, இதோ நான் சிறியவனும் எளியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? அசட்டை பண்ண அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று அவர் பாடுகின்றார். அப்போ அப்படித்தான் பெற்றோராலேயே அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நிலை தாவீதுக்கு வந்தது. எனவே தான் சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்னைக்கு தகப்பன் தாய் எல்லாரையும் கைவிடுறது கிடையாது. அதாவது யார் கைவிட்டாலும், தகப்பனும் தாயுமே கைவிட்டால்னா என்ன அர்த்தம்? அப்ப சாதாரணமா எந்த ஒரு மனுஷரும் நம்மளை கைவிட்டாலும் நமக்கு பயமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுவார், கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், கர்த்தர் நம்மை அழகாய் நம்மை விசாரித்து அவர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். எனவே இந்த நாளிலும் நீங்களும் உங்களுக்கு தாவீதுக்குள்ள உள்ள விசுவாசம் வரணும். யார் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார், அவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம். இல்லை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மாரே பொறுப்பில்லாமல் பிள்ளைகளுக்கான காரியங்களை சரியான நேரத்தில் கவனித்து செய்யாமல் அற்பமாய் எண்ணி அசட்டை பண்ணி பிள்ளைகளை கவனிப்பாரற்று விட்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடைய பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் இந்த வசனத்தின்படி உன் பெற்ற தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீரே பரம தகப்பன், உடைய பிள்ளைகளை அணைத்து கொள்ளுவீராக, சேர்த்து கொள்வீராக, அவருடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.